ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைட்டானிக் அதோட முதல் பயணத்தை நாளைக்கு தொடங்குற சமயத்தில் அந்த கப்பலோட செகண்ட் ஆஃபீஸர் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஒரு சேஃப் லாக்கரை லாக் பண்ணிட்டு அந்த சாவியை தன்னோட பாக்கெட்ல வச்சிருந்தாரு. ஆனா அதே நாள்ல கப்பலோட செகண்ட் ஆஃபீஸர் பிளேயர் அப்படிங்கிற நபருக்கு பதிலாக ஒரு புது நபரை நியமிச்சாங்க. அதுக்கப்புறம் பிளேயர் பாக்கெட்ல வச்ச அந்த சாவி விஷயத்தை மறந்து வீட்டுக்கு போயிட்டாரு. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள் வந்தது. அதுதான் ஏப்ரல் 12, 1912. அந்த நாள் மதியம் 12 மணிக்கு அந்த கப்பலோட பயணம் ஆரம்பிச்சுது. இந்த சமயத்துல அந்த பனிப்பாறை டைட்டானிக் கப்பலுக்கு சுமார் 3500 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த இரவு அதிகப்படியான பனி காரணமா கேப்டனால தூரமா இருக்கிறத சரியா பார்க்க முடியல. அதனால அந்த சேஃப் கிட்ட போய் பைனாகுலரை எடுக்க நினைச்சாரு. ஆனா அந்த சேஃப் கீ கப்பல்ல இல்லைன்னு கவனிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கீ செகண்ட் ஆபீசர் பிளேயரோட கோட்ல அவரோட வீட்டுல இருக்குன்னு. இரவு முழுவதும் வழியில எதனா தடைகள் இருக்கான்னு பார்க்க காட்ஸை கேப்டன் நியமிச்சாரு. ஏப்ரல் 14, 1912 இரவு சரியா 11:40க்கு டைட்டானிக் கப்பலுக்கு முன்னாடி கம்பீரமா ஒரு மாபெரும் பனிப்பாறை அசையாம அப்படியே நிக்குது. அதை மோதுறதுக்கு முன்னாடி சரியா 37 செகண்ட்ஸுக்கு முன்னாடி தான் அது தெரிஞ்சுது. ஏன்னா அந்த பனிப்பாறையோட மெலிசான பகுதி மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சுது. ஆனா அந்த பனிப்பாறையோட அகலம் சரியா தெரியல. ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருந்தா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே அந்த பனிப்பாறையா பார்த்திருக்க முடியும். ஆனா டைட்டானிக் விதியை யாராலையும் மாற்ற முடியல. கேப்டனுக்கு வெறும் 37 செகண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. உடனே கப்பலை ஃபுல் ரிவர்ஸ் எடுத்து இடது பக்கம் திருப்ப ஆர்டர்ஸ் தந்தாரு. ஆனா கடைசி 10 செகண்ட்ஸ்ல கப்பலோட வலுவற்ற பாகம், அதாவது ஏற்கனவே தீ விபத்தை சந்திச்ச அதே பகுதியை தான் அந்த பனிப்பாறை மோதியது. ஆர்எம்எஸ் டைட்டானிக் பனிப்பாறையை மோதிய பிறகு க்ரூ மெம்பர்ஸ் சேஃப்டி பிளானை சரியா செயல்படுத்தி இருந்தா இன்னும் 500க்கும் அதிகமான பேசஞ்சர்ஸை காப்பாற்றிருக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. டைட்டானிக் பனிப்பாறையை மோதி 2 மணி 45 நிமிஷங்களுக்கு அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன்ல மூழ்கியது. அந்த நாள் அந்த சேஃப்டி அவங்க கிட்ட இருந்தா பைனாகுலர்ஸ் கிடைச்சிருந்தா 3 கிலோமீட்டர் முன்னாடியே அந்த பனிப்பாறை தெரிஞ்சிருக்கும். இந்த கோரமான விபத்தும் நடந்திருக்காது. வரலாற்றில் பனிப்பாறையில் மோதி கடல்ல மூழ்கிய ஒரே பேசஞ்சர் ஷிப் டைட்டானிக். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.